இன்றைக்கி வந்து இன்னையோட லஞ்ச் பார்க்கலாம். நம்ம ஒன்றும் இல்லை, பொன்னாங்கண்ணி கீரை புளி போட்டு கடையிறது. அதுக்கு தேவைன்னா ஒரு கடை, ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிளெயின் கடாய் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா, புளி, நீங்கள் வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வடகம் போட்டு தாளிக்கிறதுனால வெங்காயத்தை நான் போடல. வெங்காயம் இருந்துச்சுன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அவசரமாக செய்கிறதுனால பூண்டு வெங்காயம்லாம் நான் போடலை. பட் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் நீங்கள் தாளிக்கிறதா இருந்தால் இதெல்லாம் போட தேவையில்லை. பட் இது இல்லைனா போடுங்க. கொஞ்சமாக சிறுபருப்பு, நிறைய சிறுபருப்பு வேண்டாம். ஏன்னா டேஸ்ட்டு வந்து வெறும்னே கீரை சாப்பிட்றத விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு போட்டுட்டு நல்லா அலசி வச்ச கீரை எடுத்துக்கோங்க. வெறும் இலை மட்டும்தான் எடுத்துருக்கேன். ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு. வாரத்துக்கு ஒரு வாட்டி பொன்னாங்கண்ணி கீரை சமைச்சு பாருங்கள். பொன்னாங்கண்ணியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கணும். நான் வந்து எங்கள் வீட்டில் 3 பேருன்றதுனால கொஞ்சம் தான், ஒரு கட்டில் 2ஆக டிவைட் பண்ணிப்பேன். ஒரு நாள் பொரியல் பண்ணிவிட்டு ஒரு நாள் கீரை, ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான்வெஜ்ஜு கறியோ இல்லை மீனோ கருவாடோ வரதுன்னா ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டோன்னே மிக்சிலேயோ இல்லைன்னா மத்துலேயோ கடைஞ்சிக்கோங்க. மிக்சினா ரொம்ப குழக்குழன்னு இருக்கும், மத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மத்து எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கனால இன்றைக்கி நான் மிக்சியில் தான் இது பண்ண போகிறேன், கடைய போகிறேன். ஸோ இது வேகிற நேரத்தில் சட்டுன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், அரிசியை வந்து ஊற போட்டுடலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துப்பேன், சின்ன டம்ளர் தான். 2 டம்ளர் அரிசியை ஊற வச்சிட்டோன்னா இது வேகிறதுக்கும் அது ஊறுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதை சைட் பை சைடில் நம்ம அப்படியே வேலை செஞ்சுட்டே வந்தோம்னா ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கழுவிட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம் வீட்டில். ஸோ பண்ண ஃபோன் பார்க்கறதுச்சுன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கிழங்காமை வெள்ளைக்கிழங்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்திங்கன்னா சிம்பிளாக வறுக்கணும், ஒன்றுமே இல்லை. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கிட்டோங்க, சூப்பராக இருக்கும் வறுத்திங்கன்னா. ஸோ என்றைக்கு அது வெந்துட்ட பிறகு வடகத்தை போட்டுருங்க. நல்லெண்ணெயில் தாளிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. கீரைக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டுட்டு அதே நம்ம வேக வச்ச கடாயிலேயே நம்ம தாளிச்சிடலாம். பாத்திரமும் நமக்கு சேவ் ஆகிடும். நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சதுனால மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன்.